இருக்கிறது எங்க மான மரியாதை மட்டும்தான். அதை காப்பாத்திக்க வேண்டாம். இந்த பொண்ணை நான் எப்படி சரி பண்ணுவேன் கருப்பா? சொல்லு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சண்டைக்காரன் சாட்சிக்காரன் ஏதோ சொல்லுவாங்க. இப்ப அந்த பையனையே நான் பார்த்து பேசிடலான்னு இருக்கேன். நான் செய்யறது சரியா தப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. என் முன்னால அணையா விளக்கு மாதிரி நீ நிக்கிற. உன்னை நம்பி நான் அவனை பார்த்து பேச போறேன். ஒரு நல்ல வழி எனக்கு காட்டு கருப்பா. அந்த பையனை என் கண்ணில் காட்டு. உனக்கு புண்ணியமா போகும். எவ்வளவு தைரியம்! மா, எனக்கு இவன் மேல இருக்கிற கோபத்தை விட அவன் மேல இருக்கிற ஆத்திரம் தாமா ஜாஸ்தியா இருக்கு. இவெல்லாம் எப்படிமா உங்க வயித்துல வந்து பிறந்திருப்பான்? ஒரு பிச்சைக்கார குடும்பத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, ஐயோ, இவ்வளவு திமிரு பாத்தீங்களாமா அந்த பொண்ணுக்கு? கேள்வி கேட்டா பதில் சொல்றாளா பாத்தீங்களா? அவ கல்லூலி மங்க மாதிரி அப்படியே நின்னுகிட்டே இருக்கா. அதுவும் இதுக்கு போராத குறைக்க அந்த நந்தினி வேற சப்போர்ட்டுக்கு வரா. மா, இதெல்லாம் எடுத்து சொன்னா புரிய கூட மாட்டேங்குதுமா அந்த சூர்யாக்கு. சொன்னாலும் அவன் காது கொடுத்து கேட்கவும் மாட்டேங்கிறான். எப்படிமா அவன் இப்படி எல்லாம் இருக்கான்? உங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்காண்டி. அந்த பிளட் தானே. அவருக்கு தான் விவஸ்தை இல்லாம, நம்ம ஸ்டேட்டஸ் தெரியாம வேலைக்காரங்களோட உட்காந்து டீ குடிக்கிறதும் ஸ்பேனரை பிடிக்கிறதுமா இருப்பாரு. அதே மாதிரி அச்சு அசலா இவன் வந்து சேர்ந்திருக்கான். என்னத்த செய்யறது? எல்லாம் இவன் குடுக்கற இடம் தாமா. அந்த புனிதா பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு பாத்தீங்களா? நம்ம வீட்டு சோத்தையும் தின்னுக்கிட்டு நம்மளே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. அப்படியே கண்ணும் பழுக்க பழுக்க அரையணும் போலவே எனக்கு துரு துருன்னு இருந்துச்சுமா. அந்த ராட்சசம் மலை மாதிரி நடுவுல வந்து நிப்பான். நீ அரைஞ்சா அவனும் அரைவான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைக்காத. அம்மா, அவ்வளவு தைரியம் எல்லாம் எனக்கு இல்லம்மா. ஆனா அம்மா, நான் இப்பவும் சொல்றேன், அவ காதுல போட்டிருக்கால அந்த தோடு கண்டிப்பா நம்ம சுரேகாவோடதுதான். நான் அதை எந்த கோவில வேணும்னாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேம்மா. தெரியுதுடி. அவ அந்த மொழி முடிக்கும் போதே அது நல்லா தெரியுது. ஆக்சுவலா அவளுக்கு நிஜமாவே கிஃப்ட் வந்திருந்தா எந்த தப்பும் செய்யலனா போன் பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்துருக்கணும்ல. பண்ணலையே. சமாளிக்கிறத பார்த்தல்ல. ஃப்ராடு குடும்பம். ஏமா, சுரேகாவோட தோடு இவகிட்ட வந்திருக்குன்னா அப்ப சுரேகாவை இவங்க தான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? கண்டிப்பா. இந்த தோட்டக்காரி தான் நம்ம சுரேகாவை கடத்தி கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அதான் போன்ல சுரேகா விடுறி விடுறின்னு கத்தும் போதே தெரியல இவதான் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு. எங்க அக்காளும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு நம்ம சுரேகாவை நமக்கு தெரியாம எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க, ஆட்டம் காட்டுறாங்க. அப்படிதானமா? அப்படியேதான். ஆனா நான் இதை சும்மா விட மாட்டேன். ஏன் ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்கும். இந்த தப்ப இவதான் செஞ்சான்னு இவளை எக்ஸ்போஸ் பண்ணி குற்றவாளியா இவளை கோர்ட் முன்னாடி நிக்க வைக்கல, அப்புறம் நான் சுந்தரவள்ளி இல்ல. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எதுக்கு இப்ப இவரு எனக்கு போன் பண்றாரு? மா, ஆபீஸ்ல ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது என்னன்னு அட்டெண்ட் பண்ணி பேசிடுங்க. என்ன எமர்ஜென்சியோ? சொல்லுங்க, என்ன விஷயம்? குட் மார்னிங் மேடம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம், அதான் கால் பண்ணேன். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க, என்னன்னு? மேடம், இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படியா? சிஇஓ மேடம்க்கு 2-3 வாட்டி கால் பண்ணேன், ஆனா அவங்க எடுக்கவே இல்ல. 2 நாளா ஆபீஸ்க்கும் வரல மேடம். வாட்? 2 நாளா ஆபீஸ்க்கு வரலையா? என்னது? இதையே நீங்க இப்ப சொல்றீங்க? முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? மேடம், அவங்க சிஇஓ மேடம். அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் லீவ் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். மேடம், அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல மேடம். அவ அப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாதே. என்னாச்சுன்னு தெரியலையே. மேடம், சாதாரண ஆபீஸ் வேலையா இருந்துச்சுன்னா நானே சமாளிச்சிருவேன் மேடம். இது கிளையண்ட் மீட்டிங், முடிவெடுக்க வேண்டியது சிஇஓ தான். ஆனா அவங்களே வரலனா என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். முக்கியமான பதவியில இருந்துகிட்டு எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்றான்னு தெரியலையே. சரி, ஓகே. என்ன சிச்சுவேஷன் தெரியல. நானே அவகிட்ட கால் பண்ணி பேசுறேன். வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க. நான் சொன்னதா சொல்லுங்க, சரியா? ஓகே மேடம். தேங்க்யூ மேடம்.
ரஞ்சித் கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கே, என்னவா இருக்கும்? ஹாய் மதங்கி, என்ன நடக்குது? உன்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்னு தான் நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன். நாம போட்ட பிளான் நல்லபடியா நடக்குதுல்ல? முதல் கட்டமா அந்த சுந்தரவல்லியோட ஆபீஸ்க்குள்ள நம்ம போயாச்சு, அது ஓகே. ஆனா அவங்க வீட்டை நாம நிம்மதியா இருக்க விடலாமா சொல்லு? அதுக்கான பிளான் தான் ரஞ்சித் போயிட்டு இருக்கு. அதுக்கு தனியா நான் உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறேன். அந்த ஆபீஸ ஒண்ணும் இல்லாம பண்ணி அந்த சுந்தரவல்லிய நடுத்தரவுக்கு கொண்டு வரது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவளோட குடும்ப லெவலையும் நாம கீழே இறக்கணும். அதை நம்ம சிதைக்கணும். அதை மறந்துடாத மதங்கி. எப்படி ரஞ்சித் நான் மறப்பேன்? நிச்சயமா நான் விடவே மாட்டேன். சுந்தரவல்லி குடும்பத்தை சல்லி சல்லியா உடைச்சாகணும் மதங்கி. அங்க அந்த வீடு வேணா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பம் இருக்கவே கூடாது. தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் நடுத்தருவுல நிக்க வைக்கணும். உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சுந்தரவல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சே ஆகணும். அந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொருத்தரையும் திசைக்கு ஒருத்தரா சிதைச்சு பிரிச்சிடணும். நிம்மதியே இல்லாம அவங்க அலையணும். அது ரொம்ப முக்கியம் மதங்கி. வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா என்னோட நம்பருக்கு உடனே வாய்ஸ் நோட் அனுப்பு. ஓகே, பாய். உடனே நம்ம ரஞ்சித்க்கு வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஹாய் ரஞ்சித், உன்னோட வாய்ஸ் நோட்டை கேட்டேன். நம்ம பிளான்ல இருந்து மாறவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் சுந்தரவல்லி வீட்டுக்குள்ள போறது தான். அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகி போயிட்டு இருக்கு. டோன்ட் வரி. அது நடக்க ஆரம்பிச்சதும் நான் உனக்கு டீட்டெயிலாக வாய்ஸ் நோட் போடுறேன். டேக் கேர். குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. யா, வெரி குட் மார்னிங். என்னாச்சு மாதங்கி? ஆஃபீஸ்க்கு போலையாமே? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்புக்கு இல்லை மேம், மனசுக்கு தான்.